ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. மற்றபடி இது சாதம் இதுக்கெலாம் நல்லா இருக்காது. ஆனால் சப்பாத்திக்கு மட்டும் இந்த கிரேவி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் எத்தனையோ விதமான கிரேவி செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த கிரேவி நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்து திரும்ப திரும்ப நீங்கள் இந்த கிரேவி தான் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. அதில் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேங்க. நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினா போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். வீடியோவோட அந்த கடைசியில் வரும்போது நான் இதில் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவேங்க. அதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் கூட தக்காளி இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ண போகிறோம். அதனால் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம நல்லா இப்போ வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவாகவே வச்சு நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, இனிய சாய் புட்டிக்குன்னு சொல்லிட்டு. அதில் நான் நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட். நிறைய டிசைனர் நைட்டி, ஃப்ராக் மாடல் நைட்டிஸ், அப்புறம் நார்மல் நைட்டிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கை இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சைடில் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி நைட்டிஸில் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு இப்போ நல்லா வதங்கட்டுங்க. பொறுமையாக வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட குறைவாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி அடிக்கடி இடிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். நமக்கு நல்ல ஒரு ஊறுகாய் கன்சிஸ்டன்சிக்கு வர வைக்கணுங்க. அதனால் இப்போ நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் இதை. இப்போ நம்ம இதை மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம், ஒரு 5 மினிட்ஸு. அது நல்லா தண்ணி விட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நான் நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடிக்கடி நல்லா அந்த தக்காளி இடிச்சு விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம அந்த தக்காளியும் அந்த வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது. நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஆகிடணும். நம்ம வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி மட்டும் வச்சுட்டா போதுங்க. நம்ம இந்த பக்கம் சப்பாத்தி செஞ்சுட்டே நம்ம அந்த கிரேவியும் செஞ்சிடலாம். நம்ம அடிக்கடி இதில் கலந்து விடணும். அது மட்டும்தான் இதில் நமக்கு வேலை. அதனால் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதில் நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கலாம் நம்ம. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல ஓரளவு கெட்டியாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். அப்போ தான் அது எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வரும். நான் கொஞ்சம் சாயந்தரமாக செய்கிறேங்க, ஒரு 7 மணிக்கு. அதனால் அந்த வெளிச்சம் அதில் படுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கலரில் இருக்குங்க. நிழல் அதில் படுறதுனால எப்படி எந்தளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அடிக்கடி அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு அப்படியே கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதில் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முழு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த எந்த ஐட்டத்தையும் நீங்கள் கட் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், நல்ல ஒரு ஜாம் மாதிரி மாறிடும். அந்த கலரே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி இடிச்சு விட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க.
அப்போ தான் அந்த தக்காளி அந்த வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா எல்லாமே ஒன்று போய் சேர கலந்து நல்ல கிரேவி மாதிரி இருக்கும், அந்த ஊறுகாய் மாதிரி இருக்கும். இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உப்பு இருக்கும், நல்ல காரமும் இருக்கும், அதே மாதிரி அந்த சாஸ் சேர்த்ததுனால நம்மளுக்கு நல்ல ஸ்வீட்டும் இருக்கும். அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஊறுகாய் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்குங்க. இது நீங்கள் வெளியில் போனால் கூட இப்போ நம்ம ட்ராவலுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது, சீக்கிரமே கெட்டு போகாது. இது ஒரு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இதில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ராவலுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக செய்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கேவும் டேஸ்ட்டுமே நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.